மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லெனன் தயாரிப்பில் ரெவ்ஜென் ஃபிலிம் ஃபேக்டரி வழங்கும் ரெட் லேபிள் திரைப்படம் பிப்ரவரி 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். இப்போ தனி கொடுத்தனவனை பார்த்தாலே அப்படியே வந்து கையெத்து கும்பிடணும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது. ஒரு குடும்பம்னா வீட்டு வாடகை, மளிகை சாமான், கரண்ட்டு பில்லு, ப்ரொவிஷன்ஸு, அதுக்கப்புறம் டெய்லி எசென்ஷியல்ஸு. இப்போ சடனாக யாருக்குன்னா ஒரு பிரச்சனைனா செலவு. ஃபேக்காக இருக்கும்போது நம்புவாங்க எப்போவுமே. அது யூஸ்வலாக மனித இயல்பு. நம்ம ஒரு ஃபேக்காக இருக்கும்போது நம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினலாக இருந்தால் நம்ப மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்கணும். நம்ம இந்த மாதிரி மாறிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்கணும். ரியாலிட்டின்னு வர்றப்போ நம்ம ஒருத்தங்க மேலே நமக்கு நம்பிக்கை உடஞ்சிருச்சு, அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா பார்க்குற எல்லார் மேலேயும் பயம் வந்துடும். அவ்வளோ ஈஸியாக நமக்கு லவ்வோ இல்லை வந்து ட்ரஸ்ட்டோ வராதில்ல. நம்ம ஒரு விஷயம் பண்ண போய் அதுவே நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும். அதை பண்ணாமல் இருந்தாலே போதும். ஒரு விமென்க்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு மோரல் சப்போர்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னதான் வந்து 10,000 தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட கேட்குறா அப்படின்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் ஒரு 5,000 கொடுத்துட்டு 5,000 நான் பேக்கப் எடுத்து வைப்பேன். அவட்ட 10,000 இருக்குது இந்த மாதிரி நான் போய் கேட்குறேன்னா அந்த 10,000 அவள் கொடுத்துருவாங்க. ஒரு விமனா இல்லை என் ஒய்ஃபா அப்படின்னு அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட டேக் என்ன, ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணணும், டிவோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை பியூட்டிஃபுல்லாக மாற்றிருக்கு சர்டன் விஷயம் பண்ணால் இட் வுட் பி குட் அப்படிங்கிறது. தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த சேர்றதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை அவங்க கேட்கக்கூட முடியாது. அவர் அசிங்கப்படுத்திட்டேனே, கோட்டை நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதை நான் பார்த்துருக்கேன். போத் ஆர் ஈக்குவல். நான் தம் அடிக்கக்கூடாதா, நான் சரக்கு அடிக்கக்கூடாதா, இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களே. உங்களுக்கான ஃப்ரீடம்ன்றதே வேற. இப்போ நீ எந்த விஷயமா இருந்தாலும் அமைச்சிக்கிற பத்தியா, அதுதான் உனக்கான ஃப்ரீடம். அதை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். அவன் சரக்கு அண்ட் ஒன் திங் இஸ் லைக் இந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ செந்தில் கேரக்டர் இருக்காருன்னா அவர் வந்து அந்த வீட்டில் இருந்து அந்த பொண்ணை பிரித்து எடுத்துகிட்டு வந்து தனியாக வாழ்கிறாரு. அவர் சொல்கிறது தான் கேட்கணுங்கிற மாதிரி இருக்காரு. இந்த மாதிரி ரியாலிட்டிலையும் எங்கேயோ ஒரு சில மென்ஸ் ஆர் கொஞ்சம் மென்ஸ் இருப்பாங்கல்ல. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? முன்னாடி தான் வந்து ஒய்ஃபு தான் பிரச்சனை பண்ணி இல்லை உங்கள் அம்மாவோட இருக்க முடியாது வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் தனி கொடுத்தனா இருந்தாங்க. இப்போ தனி கொடுத்தனவனை பார்த்தாலே அப்படியே வந்து கையெத்து கும்பிடணும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது. ஒரு குடும்பம்னா வீட்டு வாடகை, மளிகை சாமான், கரண்ட்டு பில்லு, ப்ரொவிஷன்ஸு, அதுக்கப்புறம் டெய்லி எசென்ஷியல்ஸு. இப்போ சடனாக யாருக்குன்னா ஒரு பிரச்சனைனா செலவு. இது எல்லாமே மேனேஜ் எப்படி பண்ணுறானுங்கன்றது எனக்கு சத்தியமாக குதிரை கொம்பு தான் இப்போ வரைக்கும். அவங்களாம் பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணுன்னு வந்து பரவாயில்லப்பா. சிங்கிளாலாம் நீங்கள் வந்து வாழ்க்கையை ரன் பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயம். ஃபேமிலியாக இருந்தால் ஒரு ஹாப்பியாக இருக்கும். சிங்கிளாக போயிட்டீங்கன்னா எல்லா கமிட்மெண்ட்ஸும் உங்கள் தலையிலே வந்து விடிஞ்சிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் உங்கள்கிட்ட இருக்குது, எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னா தாராளமாக. ஈவன் உங்கள் கேரக்டருமே வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக் லவ் பண்ணி இப்போ வந்து அந்த லவ் அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரூவாக மாறுதில்ல. இந்த மாதிரி சொசைட்டிலையுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. when it comes to ரிலேஷன்ஷிப் வந்து அதை வந்து ஜஸ்ட் லைக் த சிச்சுவேஷன்ஷிப்பாவோ எனக்கு தேவைன்னா எடுத்துக்கிறேன், இல்லைன்னா அது லவ்வானே நிறைய இடங்களில் சொல்ல முடியறதில்ல. அது வந்து இன்னொரு லைஃப்பை வந்து ட்ராமடைஸ் பண்ணுதில்ல, அவங்கள வந்து கஷ்டப்படுத்துது. அதுலேருந்து ஒரு மனுஷன் வெளியே வரணும்னா அது ரொம்ப கஷ்டம். அதான் வெளியில் வந்துட்டேன். பட் ஆனால் இப்போ தான் நம்ப மாட்டாங்க நம்மளை. ஃபேக்காக இருக்கும்போது நம்புவாங்க எப்போவுமே. அது யூஸ்வலாக மனித இயல்பு. நம்ம ஒரு தான் ஃபேக்காக இருக்கும்போது நம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினலாக இருந்தால் நம்ப மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்கணும். நம்ம இந்த மாதிரி மாறிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வைக்கணும். அதுக்கான கால சூழ்நிலை அமையணும். அதுதான். ஆனால் ரியாலிட்டின்னு வர்றப்போ நம்ம ஒருத்தங்க மேலே நமக்கு நம்பிக்கை உடஞ்சிருச்சு, அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா பார்க்குற எல்லார் மேலேயும் பயம் வந்துடும். அவ்வளோ ஈஸியாக நமக்கு லவ்வோ இல்லை வந்து ட்ரஸ்ட்டோ வராதில்ல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு மனுஷன் அதை கோப் பண்ணி வரணும், அதுலேருந்து வெளியே வரணும்னா அவங்க என்ன பண்ணணும்? நீ ஏதாவது பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஏதாவது பண்ணி அவளை வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவோம் தெரியுமா? அதை பண்ணாமல் இருக்கணும். அதை பண்ணாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குமே லைட்டாக மனசு இறங்கும். என்ன எனக்கு இருக்குத்தனமாக எதனா பண்ணுவான், பண்ணாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து அப்படியே அவங்களே இறங்குவாங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ண போய் அதுவே நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும். அதை பண்ணாமல் இருந்தாலே போதும். அப்பார்ட் ஃப்ரம் சீரியல்ஸ் எல்லாமே தாண்டி உங்கள் லைஃப்பில் வரப்போ யூ ஹேவ் பீன் அ வெரி சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட்.
வைஃப் அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஹோம் க்ரோன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கோ அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணிக்கணுமோ அதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கீங்கல்ல. ஒரு விமென்க்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு ஒரு moral சப்போர்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ்? ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. என்னதான் வந்து நம்ம ஏர்ன் பண்ணாலுமே நம்ம செலவு பண்ணாலுமே அவங்க கையிலேருந்து செலவு பண்ணுறது அப்படின்றது அவங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். அவங்களுக்கு அது பிடிக்குமே. இப்போ என்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு 10,000 தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட கேட்குறா அப்படின்னு வச்சுக்கிங்களேன், நான் என்ன பண்ணுவேன், மேக்ஸிமம் ஒரு 5,000 கொடுத்துட்டு 5,000 நான் பேக்கப் எடுத்து வைப்பேன். இப்போ நம்மளுக்கும் வேணும், இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 5 days ரன் பண்ணணும் இப்படின்னு நான் பேக்கப் எடுத்து வைப்பேன். இதுவே வந்து அவட்ட 10,000 இருக்குது இந்த மாதிரி நான் போய் கேட்குறேன்னா அந்த 10,000 அவள் கொடுத்துருவா எனக்கு. இது வந்து எனக்கு அந்த ஒரு விமனா இல்லை என் ஒய்ஃபா அப்படின்னு அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இல்லை இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா 0 பேலன்ஸ் பண்ணி 10,000 எனக்கு அனுப்பிச்சிருவா. இந்த ஏதோ வேணும்னல்ல இந்த யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவா. இது வந்து எனக்கு அவட்ட வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்த விஷயம்லாம் அவள் யோசிக்கவே மாட்டாள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போ என்ன பிரச்சனையில் இருக்கேன், இது மட்டும்தான் அவள் யோசிப்பாள். டப்புன்னு இது பண்ணுருவா. அந்த விஷயந்தான் வந்து அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து என்னை வச்சு இப்போ வரைக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருக்கா. கொலாபரேஷன் பேமெண்ட்டும் எதுவும் கொடுக்காம அப்படியே எஸ்கேப் ஆகின்னு இருக்கா. எப்படிங்க ஏதோ ஒன்று பண்ணியாச்சு. மாதத்துக்கு 4 வீடியோ, மாதத்துக்கு 4 இல்லை, மாதத்துக்கு 2 வீடியோ அப்படியே வந்துடும். அவ்வளோதான். டீலிங்ஸ் பேசிடுங்க. என்னத்தை பேசுறது, டீல்ஸ்லாம் ஒன்றுமே பேச முடியாது. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே ஃபுட்டுலேருந்து எல்லாமே. ஐயோ அப்பா பயங்கரமான வேலை. அதுவும் நான் டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா லிட்ரலாக ஒரு மாதிரி சைக்கோவாயிடுவா அவள். அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு. காலையிலேருந்து ஃபுட்டு ரெடி பண்ணி குழந்தைக்கு ரெடி பண்ணி நான் ஜிம் முடிச்சுட்டு வருவேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஓட்ஸ் அண்ட் எக் வச்சுட்டு, அதுக்கப்புறம் 11க்கு ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் அண்டு வெஜ்ஜீஸு 1 மணிக்கு, அதுக்கப்புறம் எனக்கு தனி ரைஸ் வரும் ப்ரௌன் ரைஸு, அது அவங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஃப்ரூட் சாலடு சிக்கனு, அதுக்கப்புறம் 7 மணிக்கு வந்து 7 மணிக்கு ஒரு ப்ரோட்டீன் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நைட்டு 8:30க்கு வந்து 2 சப்பாத்தி சிக்கனு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்டு, இது எல்லாமே அவள் தான் ரெடி பண்ணுவாள். வாவ், நான் சொல்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு பாருங்கள். இது எல்லாமே அவள் தான் ரெடி பண்ணுவாள், ப்ரிப்பேர் பண்ணுவாள். அப்படியே பொறுமையாக இருப்பாள். ஹாப்பி டு see நம்ம வந்து நம்மளோட ஒய்ஃப் பண்ணுற எஃபர்ட்டாக இருக்கட்டும், நம்ம விமன், நம்ம அம்மாவாக இருக்கட்டும், ஒரு நம்ம ஒய்ஃபாக இருக்கட்டும், நம்ம சிஸ்டராக இருக்கட்டும், அவங்க நமக்காக பண்ணுற எஃபர்ட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். அதை வந்து நம்ம அங்கே அக்னாலேஜ் பண்ணுறோம்ல, அதை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு டைமில் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வீட்டில் தானம்மா இருக்க, உனக்கு என்ன வேலை என்ன அப்படிங்கிறது. அதானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் சேஞ்ச் ஆகுறது. அவங்களுக்கான ஒரு இண்டிபெண்டன்ஸ் தாண்டி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறாங்க ரொம்ப ஃப்ரீயாக. அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த சேஞ்சஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த சொசைட்டியில் வந்து நம்ம கிட்ஸை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்பெசிஃபிக்காக கேர்ள் சைல்டுன்னு வரப்போ நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வளர்க்கணுன்ட்டு இருப்போம். நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம சொசைட்டி பார்த்து பயப்படுவோம். அதுக்காகவே நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்போம்ல. நீங்கள் ஒரு பேரண்ட்டாக நீங்களும் சரி உங்கள் ஒய்ஃபும் சரி 2 பேரும் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க? ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். இப்போது நெக்ஸ்ட்டு பெரியவ வந்து 6th படிக்கிறாங்க. அவங்க கேட்டேன் இந்த மாதிரி, ஏன்னா கிளாஸஸ்லாம் போறியா சொல்லு, நான் சேர்த்து விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும், வரையணும் அப்படின்னு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் அவள். சரி ஓகே, அதுக்கு ஏன்னா கிளாஸ் ஏன்னா பார்த்துட்ருக்கோம். சின்ன வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கா, யூகேஜி படிக்கிறாங்க. அவங்க வந்து டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க. தென் அவங்களுக்குமே நான் 2 பேருக்குமே பாக்ஸிங் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். லேர்ன் பாக்ஸிங்கு. நீங்கள் ஒன்றும் ஸ்டேஜில் போய் ஒன்றும் எனக்கு இப்போ மெடல் அடிச்சு தரதாவில், செல்ஃப் டிஃபென்ஸுக்காகவாவது நீ அதை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். வீட்டில் வேணான்றாங்க. இப்போ வரைக்கும் மூக்கிலே குத்தி மூக்கெல்லாம் சப்பையாக்கிடுவாங்க, மூஞ்செல்லாம் இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பயப்படுறாங்க இப்போ வரைக்கும். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றிட்டு இருக்கேன். இதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் கற்றுக்குங்க. இன்னொன்று, எதுவாக இருந்தாலும் ஒன்று சொல்லுங்கள், எதுவுமே ஹைட் பண்ண நினைக்காத, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி வளர்த்துட்ருக்கோம். எதுவும் மறைச்சிடாத எங்ககிட்ட, எதுவாக இருந்தாலும் சொல்லு. இன்ஃபேக்ட் நானுமே
நானும் என் ஒய்ஃபுமே வந்து லவ் கம் அரேஞ்சு தான், மேரேஜ் 2 பேரும். இப்போ என் 2 பொண்ணுங்களை பார்த்து நாங்கள் பயப்படுறோம். நம்ம எவ்வளோ பரவாயில்ல போலடா, எதுவுமே சொல்லாதுங்க போலடா இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் பயப்படுறான். சின்ன விஷயத்த கூட மறைக்கிறாளுகளே, இதெல்லாம் பெரிய பெரிய விஷயத்த சத்தியமாக சொல்ல மாட்டாளுங்க போலடா அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். அதனால் எதுவாக இருந்தாலும் மறைக்காதீங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள், எங்கள் 2 பேர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிறப்போ இந்த நான் கேட்ட மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, இதெல்லாம் இருக்கிறப்போ இந்த ஜென்ரேஷனில் இல்லை இந்த சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு இப்போல்லாம் டிவோர்ஸ் ரேட் வந்து ஜாஸ்தி, பிரேக்கப்பும் ஜாஸ்தி. அது ஈஸியாக ஒரு பக்கம் எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா வந்து அதுதான் ஒன்லி ஆப்ஷனுங்கிற மாதிரி எடுத்துருக்காங்கல்ல. உங்களோட டேக் என்ன, ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணும் டிவோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை பியூட்டிஃபுல்லாக மாற்றுறதுக்கு சர்டன் விஷயம் பண்ணால் இட் வுட் பி குட் அப்படிங்கிறது. அதான் சொல்கிறேனே, இதுவும் மறைக்காமல் இருந்தாலே பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் வந்து நம்மளுக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம இவகிட்ட மறைச்சிட்டா போதும் அப்படின்னு நினச்சாலுமே அது மாட்டிப்போம். எப்படியா இருந்தாலும் ஒரு டைமில் அது வெளியில் வந்துடும்னு வச்சுக்கோங்க. அது மறைக்காமல் இருந்தாலே போதும். இப்போது லவ் மேரேஜ் பண்ண அதிக கப்பல்ஸ் தான் இப்போ டிவோர்ஸுக்கு நிற்கிறது கோர்ட்டில். அது நிறைய இதில் இருக்குது, அவங்க தான் நிறைய பேர் நிற்கிறாங்க. எனக்கெல்லாம் வந்து எப்படா நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் தோணியிருக்கு. லைஃப் அழகான ஒரு லைஃபு, நம்ம தேடிக்கிட்ட ஒரு லைஃபு, கடவுளாக நம்மளுக்கு பார்த்து கொடுத்தாங்க, நல்ல குழந்தைங்க இருக்குது. எப்படி நீங்கள் வந்து டிவோர்ஸ் கொடுக்குறீங்க, டிவோர்ஸுக்கு போய் எப்படி கோர்ட்டில் நிற்கிறீங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்காவது 2 பேரும் வாழலாம். ஏன்னா காலங்கள் பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 பேரும் பேராக இருக்கோம், நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போது சின்ன குழந்தையாக இருந்தால் அது உங்கள்கிட்ட இருக்கும். பெரிய அது வந்து நான் எப்படி பார்த்துக்கணும்னா சாட்டர்டே சண்டேஸ் இந்த மாதிரி மட்டும்தான் நான் வந்து பார்க்க முடியும், அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர். ஓகேங்களா? இப்போது 2 பேருமே சேர்ந்து வாழ்கிறோம், இப்போ குழந்தைக்காக நம்ம வாழலாம் அப்படின்னும் போது நம்ம என்ன தான் தப்பு பண்ணாலுமே அதை நம்ம சொல்லிவிட்டு நம்மளுக்கு 2 பேருக்கு தெரிஞ்சிருச்சு என்ன தான் தப்பு பண்ணாலும் காலப்போக்கில் ஒரு சர்டன் சுச்சுவேஷன் சர்டன் டைமுக்கு அப்புறம் அதுவுமே மாறிடும். சரி ஓகே நம்ம தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணுவேன், இல்லை நம்மளும் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. அப்போ 2 பேரும் மறுபடியும் வந்து பேச ஆரம்பிச்சுப்போம். இது வந்து நிறைய கப்பல் டிவோர்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் சேர்ந்து வாழ முடியாமல் நிறைய பேர் தவிச்சது உண்டு. அது நான் நிறைய மூவிஸ்லேயே பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஒரிஜினல் ஸ்டோரி இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. கொடுத்துட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, சொந்தக்காரங்க பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த சேர்றதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை அவங்க கேட்கக்கூட முடியாது. அவர் அசிங்கப்படுத்திட்டேனே கோர்ட்டை நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதை நான் பார்த்துருக்கேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேயே ஒரு 2-3 விஷயங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான். அதான் சொல்லுவேன், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. கடவுள் நம்மளுக்கு அவரை தான் கொடுத்துருக்காரு. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அவள் தான் நம்மளை பார்த்துக்க போகிறா. அதனால் எல்லாமே அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்றது தான். குமரவேல் கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ அரசியை டார்ச்சர் பண்ணதெல்லாம் பார்க்குறப்போ பயங்கர ரெட் ஃப்ளாக்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவர் அப்படியே அந்த க்ரீன் ஷேட் டோனில் வராருல. உங்களுக்கு ஒரு மென் ஆர் விமன் இவங்க கிட்ட வந்து க்ரீன் ஃப்ளாக்னா இதெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் ஆர் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக லிஸ்ட் இருக்குது, இதை இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களாம் க்ரீன் ஃப்ளாக் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் காட்டிக்க கூடாது. சில பேர் இருப்பாங்க, ஒரு சில விஷயம் தான் தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருக்கும், அது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். இப்போது இந்த டாபிக் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம போய் எதனா ஒன்று ரெஜிஸ்டர் உள்ளே பண்ணால் நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்த பண்ணாமல் இருந்தாலே போதும். ஏன்னா இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், என் பர்சனலாகவே எனக்கு நடந்திருக்கு. ஒரு சில பேர்லாம் வந்து பண்ணுவானுங்க. நான் சொல்லுவேன், ஏன் அந்த மாதிரி பண்ணுறான், நம்ம ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், இவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே வந்து உள்ளே வந்து பேசுகிறானே அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது பண்ணாமல் இருந்தாலே போதும். இன்னொன்று விமன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஐபிசி மங்கைன்றதுக்காக நான் சொல்ல, அவங்களுக்கான ஃப்ரீடம் இப்போ நிறைய இருக்குது. இப்போ நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கான ஃப்ரீடம் நிறைய இப்போ இருக்குது, முன்ன மாதிரிலாம் கிடையாது. அந்த ஃப்ரீடமை மேபி தப்பாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் இருக்குது ஒரு சில இடத்துலலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இது தாண்டி வந்துட்டு இருந்தேன், அந்த வேளச்சேரி என்ன தேட்டர், ஃபினிக்ஸ் தாண்டி வந்துட்டு இருந்தேன். அப்போ லெஃப்ட் சைடில் ஒரு டீ ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போத் மென் அண்ட் விமன் 2 பேருமே ஸ்மோக் ரோட்லே ஜாலியாக அடிச்சுட்டு, அதில் என்ன இருக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ அவன் அடிக்கிறான், நீ அடிக்கிறனா, அது ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது.
அவனும் கேன்சர் வந்து சாக போகிறான், நீ கேன்சர் வந்து தான் சாக போகிற. இது எதுக்கு நீ பண்ணணும்னு கேட்குறேன் நான். இவன் தான் கெட்டு சீரழிகிறான் அப்படின்னா நீ எதுக்கு அதை பண்ணுற? இல்லை போத் ஆர் ஈக்குவல், நான் தம் அடிக்கக்கூடாதா, நான் சரக்கு அடிக்கக்கூடாதா, இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களே. உங்களுக்கான ஃப்ரீடம்ன்றதே வேற. இப்போ நீ எந்த விஷயமா இருந்தாலும் அமைச்சிக்கிற பற்றியா, அதுதான் உனக்கான ஃப்ரீடம். அதை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்கிறேன். அவன் சரக்கு அடிக்கிறான், நான் அடிக்கக்கூடாதா, அவன் சரக்கு வச்சு குடல் வந்து செத்து போவான், நீங்களும் ஏன் அதை பண்ணுறீங்க, நீங்களும் அந்த தப்பை ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. விமன்ஸுக்கு நான் அதுதான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். உங்களுக்கான ஃப்ரீடம் இருக்குது, அதை வந்து வாழ்க்கையில் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து குமரவேல். நீங்க வேற முறைகிறீங்க. இல்ல நான் மறக்கல இல்ல தம் அடிப்பீங்களோ? இல்ல அது அப்படியெல்லாம் கிடையாது. நீ வந்து சைடுல உட்காந்து இப்படி சொல்லக்கூடாது. ஆமாட்டாவுலையே கேமராமேன். அப்படிலாம் இல்லை சார், என்னை பார்த்தாலே தெரியணும். கிடையாது. அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம் வித் யூ. எங்கள் கூட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் அழகாக எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் விஷஸ் ஃபார் ஹைட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்குமே ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ விஷயத்த வந்து உங்களோட ஷேர் பண்ணது, அண்ட் ஐபிசி மங்கை உங்ககிட்ட ஷேர் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லெனன் தயாரிப்பில் ரெவ்ஜென் ஃபிலிம் ஃபேக்டரி வழங்கும் ரெட் லேபிள் திரைப்படம் பிப்ரவரி 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.